இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவசியமான, அத்தியாவசியமான, எல்லோருக்கும் தேவையான, தெரிஞ்சிருக்க வேண்டிய, அவசியம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவசியமாக தெரிஞ்சிருப்பாங்க, தெரிந்து கொண்டு வேலை பார்த்து கொண்டிருப்ப இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. அப்படி இதை தெரியாமல் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க தெரிந்து கொள்வதில் ஒரு ஆர்வம் காட்ட வேணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் வாட்டர் டெஸ்ட்டு, நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீரின்றி அமையாத கட்டிடம். அந்த அளவுக்கு நீருடைய தேவை நம்ம கட்டிடத்தில் பெரும் பங்கு இருக்குது. அதை நம்ம யாரும் மறக்க முடியாது. ஏன்னா அதுதான் உண்மை. இது இன்றைய நிலவரத்துக்கு நான் சொல்கிறது. நாளைக்கு என்ன வேலை நடக்கலாம். ஏன்னா இப்போது டெக்னாலஜி டெவலப் ஆக அது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்குது. அது ஓகே, அது வேறு டாபிக். இந்த அளவுக்கு நம்ம நீருடைய தேவை இருக்குது. அந்த நீர் நமக்கு டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து வருது நிறையா. ஒரு சிலர் போர்வெல், போர்வெல் வாட்ரு, அப்புறம் பக்கத்தில் ஏரி, குளம், குட்டை, ஆறு, ஆற்று தண்ணி, ஆறு, அந்த மாதிரி நிறையா சோர்ஸ் மூலமாக வருது. ஒரு சிலர் வேறு ஒரு போர்வெல்லேருந்து வண்டியில் பிடிச்சிட்டு நம்ம பில்டிங் யூஸ் பண்ணுறாங்க நிறைய வேலைகளுக்கு. அது மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்ஸ் மூலமாக வருது. நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, இண்டஸ்ட்ரிக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணும். அது தெரியாமல் நம்ம ஒரு தண்ணியை குடிச்சிட்டு அதை பில்டிங்க்கும் யூஸ் பண்ணுறோங்கிறது அது தவறு. அது அதனால் நம்ம ஒவ்வொரு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு பில்டிங்கோ ஏதோ ஒரு பில்டிங் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், ஒரு கான்ட்ராக்டராக இருக்கட்டும், இல்லை யாராக வேணால் இருக்கட்டும், அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி நம்ம வாட்டர் டெஸ்ட்டு பண்ணியிருக்கணும். ஒரு சிலர் போர்வெல், அவங்க போர்லேயே நல்லா தண்ணி இருக்கும், ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும். அப்புறம் தண்ணி இல்லாதான் வெளியிலேருந்து வாங்குவாங்க. அப்போ அப்படி வெளியில் வாங்குகிற தண்ணி நல்ல தண்ணியா, இந்த வேலைக்கு உகந்ததா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாத தண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது நம்ம சொல்கிறது காங்கிரீட்டாக இருக்கட்டும், மார்டர் கலவை மிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், க்யூரிங்காக இருக்கட்டும், எந்த வேலைக்குமே, எல்லா வேலைக்குமே தான், எல்லா வேலைக்கும் பொருந்தும். அது மாதிரி நம்ம இந்த வேலைக்கு தானே அதில் அப்படிங்கிற மாதிரி அது காம்ப்ரமைஸ் சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய சிமெண்ட்டு, ஸ்டீலு, செங்கல், பிளேஸ் பிரிக்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி ஒவ்வொரு பொருள்லேயும் ஒரு கெமிக்கல் நிறையா கெமிக்கல்ஸ் நிறையா மூலக்கூறுகள், நிறைய கெமிக்கல், நிறைய மாதிரி இது சேர்ந்து தான் நம்ம ஒரு பொருள்னு சொல்கிறோம். அது மாதிரி அதில் நிறைய கெமிக்கல்ஸு, நிறையா இது இருக்கிறது. நம்ம வாட்டர்லேருந்து போகிற அந்த கெமிக்கலோட ஒரு சில தீங்கு தரக்கூடிய கெமிக்கல்னால் அதோடைய மெயின் ப்ராப்பர்ட்டியில் பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால தான் நம்ம அதில் வாட்டர் டெஸ்ட் நம்ம கம்பல்சரி பண்ணணுங்கிறோம். இது பண்ணியே நமக்கு ஒரு கோட் புக்கு எழுதியிருக்கிறாங்க நம்மளுடைய பொறியியல் வல்லுநர்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, IS 456/2000 அந்த கோட் புக்கில் பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் வாட்டர் டெஸ்ட்டு எவ்வளோ முக்கியமானது, அதில் என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணணும், அந்த டெஸ்ட்டில் என்ன ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ணக்கூடாது, அது என்னென்ன தீங்குலாம் தரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. நம்ம அதை பற்றி ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிஹெச்ங்கிறது ஹைட்ரஜனோட அளவு. ஒரு வாட்டரில் ஹைட்ரஜனோட அளவு 6 to 8 இருக்கணுங்கிறது ஸ்டாண்டர்டு. அப்போ 6க்கு கீழே இருந்தால் அது அசிட்டிக். அப்போ 8க்கு மேலே இருந்தால் அது ஆல்கானிக் வாட்டர். அப்போ அந்த அசிட்டிக் வாட்டர் என்ன செய்யும் அப்படின்னா, அசிடிட்டி அதிகமாக இருக்கிற வாட்டர் என்ன ஆகும், நம்ம குடிக்கவும் கூடாது. அதை பில்டிங்க்கு யூஸ் பண்ணோம்னா அது கம்பியே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி கம்பியவே துருப்பிடிச்சு அரிக்க ஆரம்பிச்சிடும். அது நமக்கு யூஸ் பண்ணும்போதோ இல்லை
பில்டிங் கட்டி முடிக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட ரியாக்ஷன் இருக்கும். அது என்ன ஆகும், துருப்பிடிச்சா தான் என்ன ஆகும், நார்மலாக ஒரு பில்டிங்கில் வந்து கம்பி துருப்பிடிச்சா என்ன ஆகும், பாண்டிங் ஃபஸ்ட்டு வந்து காங்கிரீட்டுக்கும் கம்பிக்கு இடையில பாண்டிங் வந்து டேமேஜ் ஆகும். அந்த பாண்டிங் இருக்காது, அப்போ கிராக் வரும். அப்புறம் நாலு பேருந்து அப்படியே விழுந்துடும் அப்படியே. இது மஸ்ட்டு. இது கண்டிப்பாக நடக்கும். இது இந்த அசிடிட்டி அதிகமாக உள்ள வாட்டர். அப்புறம் ஆர்கானிக் வாட்டர் வந்து அது வந்து சிமெண்ட்டுக்கு வந்து அதோட செட்டிங் டைமாக பாதிக்குது. செட்டிங் டைம்னா ஒரு சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா மினிமம் இனிஷியல் செட்டிங் முதன்மை செட்டிங் டைம் வந்து நமக்கு 30 மினிட்ஸ் சொல்கிறோம். அப்புறம் வந்து ஃபைனல் செட்டிங் டைம் 4 ஹவர்ஸுங்கிறோம். அதை தாண்டி வந்து அது செட் ஆகாமல் இருக்குன்னா அது வந்து அப்போ அந்த அதோட ஹைட்ரேஷன் ப்ராசஸ்ஸு அதோட மெயின் ஸ்ட்ரென்த்து இதே பாதிக்கப்படுது. ஏன்னா ஒரு காங்கிரீட்னால் அதோட தன்மை வந்து அதான். ஒரு காங்கிரீட்னா ஒரு சிமெண்ட்னா அதோட தன்மை வந்து அதான். அந்த தன்மையை விட்டு அது போகும்போது அதோட ஸ்ட்ரென்த்தில் வந்து வேரியேஷன் வருது. இது வந்து அந்த ஆர்கானிக் வாட்டர் வந்து நமக்கு அது இதாக பாதிக்கப்படுது. இந்த 6 to 8ங்கிறத நியூட்ரல், அதுக்குள்ளே இருந்தால் மட்டும் அந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது பிஹெச்சுக்கு. ரெண்டாவது வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து குளோரைட் டெஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு வாட்டரில் வந்து குளோரைடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதில் இப்போ இதே நம்ம சேம் ஒரு டெஸ்ட்டு பண்ணும்போது வாட்டர் டெஸ்ட்டுங்கும் போது எல்லா டெஸ்ட்டுமே ஒரே லேபிளே பண்ணி கொடுத்துருவாங்க, தனித்தனியாலாம் கிடையாது. இப்போ குளோரைட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க குளோரைடு வந்து நார்மலாக வந்து ஆர்சிசிக்கு வந்து மேக்ஸிமம் 500 பெர் மில்லிகிராம் பெர் லிட்டர் இருக்கும். ஒரு லிட்டருக்கு வந்து 500 மில்லிகிராம். அதே இது பிசிசி இல்லை அதர் ஏதாவது ஒர்க்குக்கு வந்து 2000 மில்லிகிராம் பெர் லிட்டருங்கிறாங்க. இப்போ 500 மில்லிகிராம் லிட்டருக்கு மேலே வந்து குளோரைடு இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு வாட்டரில் வந்து அது வந்து ரொம்ப இந்த குளோரைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சால்ட்டு தான் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல், அதாவது தீங்கி தரக்கூடிய. முக்கியமாக கம்பிக்கும் குளோரைடுக்கும் பிடிக்கவே பிடிக்காதுங்க. குளோரைடு கூட கம்பி வந்து அதனுடைய வலு வந்து இழந்துடும். இது வந்து நமக்கு இதே நம்ம சேம் முதல்ல பார்த்த மாதிரியே தான். அது என்னங்க துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து காங்கிரீட்டுக்கும் கம்பிக்கு இடையில் பாண்டிங் வந்து பிரேக் ஆகும். அப்புறம் வந்து காங்கிரீட் அதை பேர்த்த விழுந்துடும். அப்புறம் அதோட காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து அது போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கம்பி ஃபுல்லாகவே துருப்பிடிச்சிடுது. அப்புறம் எங்கள் பில்டிங் எப்படி அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், அது ஒரு கேள்விக்குறி தானே. அதனால தான் கம்பல்சரி வந்து குளோரைட் வந்து டெஸ்ட்டு வந்து பண்ணணும். இன்னொன்று க்யூரிங். ஒரு சிலர் வந்து சரி காங்கிரீட் தான் யூஸ் பண்ணக்கூடாது, க்யூரிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. க்யூரிங் வாட்டருமே வந்து நம்ம காங்கிரீட் வந்து அப்சர்வ் பண்ணணும். அதுவும் கம்பிக்கு போய் போகும். அப்படி அது போகும்போது அது கண்டிப்பாக வந்து எஃபெக்ட் பண்ணும் கம்பியை. அதனால் க்யூரிங் முதற்கொண்டு நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. பிசிசி மற்ற கலவை நோந்த வேலைகளுக்கு வந்து நம்ம 200 மில்லிகிராம் பெர் லிட்டர் வரைக்கும் வந்து நம்ம அது லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட் வரைக்கும் நம்ம குளோரைடு இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம குளோரைடு பார்க்க வேண்டியது. அடுத்து வந்து சல்ஃபேட்டும் வந்து இதுவும் ஒரு சால்ட்டு தான். இது வந்து நமக்கு வந்து 500 மில்லிகிராம் லிட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. அது ரொம்ப வந்து நம்ம அதையும் வந்து டெஸ்ட்டு பண்ணணும். இதுவுமே வந்து காங்கிரீட்டோட இல்லை பிளாஸ்டரிங்கோட கட்டுவலையோட அதோட ஸ்ட்ரென்த்து அதோட ஸ்ட்ரென்த்தை மெயினாக பாதிக்குது. சீக்கிரமே கிராக் வந்து சல்ஃபேட் அதிகமாக உள்ள நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா தண்ணி யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கிராக் அதிகமாக. அதுக்கு வந்து நம்ம வந்து சல்ஃபேட்டு ரெசிஸ்டிங் சிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணோம்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்ட்டு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. சல்ஃபேட் அதிகமாக உள்ள தண்ணியில் வந்து நம்ம அந்த எஸ்ஆர்சி அந்த எப்படி சொல்கிற சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்து மேக்ஸிமம் இங்கே கிடைக்கிறது ஒரு சில இதெல்லாம் கிடைக்கும். அது நம்ம அது ஆர்டர் பேரில் நம்ம அதை வாங்கிக்கலாம். அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ்ங்க டோட்டல் டிஸ்சால்வ்டு சாலிட்ஸு. அந்த டோட்டல் டிஸ்சால்வ் சாலிட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் பார்த்திங்கன்னா 2000 மில்லிகிராம் பெர் லிட்டர் வந்து இருக்கணும். அது வந்து அதுவுமே வந்து அந்த செட்டிங் டைம் தான். நம்ம செட்டிங் டைம் அண்டு காங்கிரீட்டோட டியூரபிலிட்டி அதுதான் பாதிக்குது. அதுவும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போணுச்சுன்னா அதுவும் ரொம்ப இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மேட்ரு அது வந்து மினிமலாக இருக்கணும். அது வந்து மினிமம் வந்து 200 மில்லிகிராம் லிட்டருக்கு மேலே ஒரு லிட்டருக்கு 200 மில்லிகிராம் மேலே இருக்கக்கூடாது.
அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கலர், தண்ணியினோட கலர் வந்து நம்ம விசுவலாக பார்த்தாலே தெரியும். அது விசுவலாக இருக்கும்போதே அது ஏதோ கண்டாமினேட் ஆகிருக்கு, கிளியராக இல்லாமல் இருக்கும்போது அது ஏதோ ஒரு கெமிக்கல் ஏதோ ஆட் ஆகிருக்கு, ஏதோ ஒரு இருக்குது. அது என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது ஓகே அப்படின்னு டெஸ்ட்டுக்கிறப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி ஒவ்வொரு பில்டிங்குமே வந்து வாட்டர் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. அதை வந்து கம்பல்சரி எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து தண்ணிக்கு இவ்வளோ செலவு பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. பில்டிங் வந்து பண்ணும்போது வந்து தண்ணிக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பண்ணுறோமோ அந்தளவுக்கு பில்டிங்கோட டியூரபிலிட்டி இருக்கும். டியூரபிலிட்டி நீடித்த தரம், உறுதித்தன்மை. அந்த உறுதித்தன்மையும் தரமும் வந்து பேஸ்ட் ஆன் வாட்ரு. அதுவும் ஒரு மெயின் மெட்டீரியல் தான். அதில் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. எப்படி நம்ம வந்து கம்பின்னா இந்த பிராண்டு போகணும், சிமெண்ட்னா இந்த பிராண்டு போகணும், செங்கல்னா இந்த மாதிரி இருக்குன்னா இவ்வளோன்னு சொல்லி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எல்லாம் பேசுகிறோமோ அதே மாதிரி தண்ணியும் வந்து ஒரு மெயின் தான். நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. அதையும் ஒரு கன்சிடரேஷனாக வச்சு தான் நம்ம வந்து பில்டிங் கட்டவே ஆரம்பிக்கணும். உங்களுக்கு தண்ணி சரியில்லைன்னா அந்த தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. நல்ல தண்ணி வேறு எங்கே கிடைக்கும், எந்த தண்ணி இருக்குன்னா அங்கேயுமே வந்து வெளியிலேருந்து வர தண்ணியுமே வந்து நம்ம ஒரு லேபில் 1 லிட்டர் 2 லிட்டர் எடுத்துகிட்டு போய் லேபில் கொடுத்தோன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருவாங்க. அது ஒரு டெஸ்ட்டுக்கு 700 ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி வாங்குவாங்க. அது நம்மளால் கொடுக்க முடிய காசு தானே. அது டெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது நமக்கு வந்து தண்ணி நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அது வந்து பில்டிங்குக்கு ஒரு தண்ணியோட இதுங்கிறது ரொம்ப முக்கியம். பில்டிங்க்கு வந்து அதை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.